இன்றைய நாள் அக்டோபர் 29ஆம் தேதி 2025 புதன்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 12ஆம் திருநாள், உத்ராட நட்சத்திரம், மகர ராசி, சப்தமி திதி, மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம். அதுலேயும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக நிறைய நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய நாள். யாரெல்லாம் நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஆசிரியர்களுக்கு நல்லா இருக்கும், வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும், ஆண்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ஸ்தானம் அபிவிருத்தி அடைகிறது. 10ஆம் இடத்துல சூரியன் கனெக்ட் ஆகிறதுனால அப்பா வம்சா வழியாக செய்து கொண்டு இருக்கக்கூடிய தொழிலை நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை அந்த மாதிரி தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை கவர்மெண்ட் பேங்க்கில் ஒரு வேலையில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு வேலைக்கு நீங்கள் போய் ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு வரணுனாலும் உங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ பேசிக்கலாக இந்த மாதிரி நாட்களில் ஒரு ராஜா மாதிரி நிறைய விஷயங்கள் முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் பிராப்தமாகக்கூடிய அற்புதமான நாள். அப்பாவுடைய துணை கிடைக்கும் அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் காக்கி நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்து குரு பார்வையில் இருக்கிறதுனால மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய யோகம். அதாவது இவ்வளோ நாளாக இவ்வளோ வருஷமாக முடியாத விஷயம் இப்போ முடியும். வெளியூர்லேருந்தும் பையன் வருவான், யூகேல பையன் வேலை செஞ்சுட்டு இருப்பான், இல்லை யூகேல பையன் படிச்சுட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வேலை உங்களுக்கு அமையக்கூடிய பிராப்தம் இருக்குது. யூகேக்கே நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு அயல்நாட்டுக்கு போகக்கூடிய ஒரு ஸ்தானம். இந்த மாதிரி நாட்களில் பாஸ்போர்ட்டு, வீசா, எம்பசி இந்த மாதிரி சமாச்சாரங்கள் நடக்காமல் இருந்ததுனா கூட இந்த நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்பாவுடைய ஹெல்த்தில் நல்ல மாற்றங்கள் தெரியக்கூடிய அற்புதமான நாள். நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க, ஆரோக்கியம் நல்லா இருக்கும். எல்லாத்துலேயுமே திறமையாக நின்று ஒரு காரியத்தை ஜெயிக்கிறதுங்கிறது சாத்தியமான வலிமை. அது இன்றைய நாள் உங்களுக்கு நடக்க போகிறதுன்னு சொல்லலாம். மெயினாக சொல்லணுன்னா அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டில் பொதுவாகவே பெரியவங்களாக இருக்கட்டும், அல்லது உங்கள் பாஸாக இருக்கட்டும், உங்கள் அப்பாவாக இருக்கட்டும், இல்லை மூத்த பையனாக இருக்கட்டும், சில பேருக்கு முதுகு தண்டுவழம் சார்ந்த விஷயங்களாகட்டும், இதெல்லாம் கொஞ்சம் அதிருப்தியாக இருக்கும். எல்லா நாளும் நமக்கு நல்லபடியாக நடக்கும்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி நாட்களில் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணக்கூடிய நபர்கள், அதேமாதிரி சர்வீஸ் ஓரியன்ட் செக்டாரில் இருக்கக்கூடிய நபருக்கெல்லாம் நல்லாயிருக்கும். மற்றவாளுக்கெல்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும்னு சொல்லலாம். இந்த மாதிரி நாட்களில் யாரையும் பெரியவங்களை பகைச்சிக்கப்படாது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அந்யோன்யமாக போகிறது தான் நல்லது. சில இடங்களில் பெரியவங்களை விட்டு கொடுத்து போகிறது எப்போவுமே நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இது என்னோட கருத்து. உங்களுடைய தனிப்பட்ட கருத்து எப்படி இருக்குன்னு தெரியாது. பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் சங்கடங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. அது மன வருத்தமாக இருக்கலாம், இல்லை பெரிதலாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கொள்வது நடக்கும். லைட்டாக ஹெல்த்தில் பிரச்சனை வந்தாலும் மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். வரதராஜ பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள், ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அசாத்தியமான வெற்றியை பெறக்கூடிய ராசி எதுன்னு கேட்டால் அது கடகம் தான். அமோகமாக இருக்குது. நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும், அரசாங்கத்தில் பெரிய பிளேஸ்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கஷ்டப்பட்டு பல விஷயங்களை முடிக்கக்கூடிய ஸ்லாகியம் ஏற்படுறது. யாருமே உங்களை பகைச்சிக்கவே முடியாதுங்கிற நிலைமையில் நீங்கள் இருக்கீங்க. உங்களை நிறைய பேர் பார்க்கறது, நிறைய சொந்த பந்தங்கள் இணைவது, கல்யாண பிராப்தத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நடக்கிறது. 2ஆம் குழந்தை ஆண் குழந்தையாக இன்றைய நாள் பிறக்கிறது. அமோகமான நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுவுமே தடையே இருக்காது. அதாவது எல்லா விஷயம் நான் ஒத்தனே ஹேண்டில் பண்ணுமா அப்படின்னு இல்லாமல் எல்லாருக்கூடையும் நட்பாக ஈஸியாக நம்ம எல்லாருக்கூடையும் ஒரு அந்யோன்யத்தை கொடுத்து அவங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ணி மேலே வர்றதுங்கிறது சாமானியமான விஷயம் கிடையாது. 2வது மரியாதை உங்களுக்கு தானாக தேடி வரும். அமோகமான நாள். சங்கர நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை மிக அதிகமாக இருக்கும். இந்த நாள் குரு பார்வையில் இருக்கிறதுனால இல்லைனாலாம் விட்டு கொடுக்க மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் நான் தான் சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மருத்துவர்களுக்கு யோகமான நாள். ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். கான்ட்ராக்ட் தொழில் செய்கிறவர்களுக்கு நல்லாயிருக்கும். மெயினான இடத்துல ஒரு அருமையான உணவகம் வச்சு நடத்திட்டு நபர்களுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் எந்த ஒரு விஷயமும் சரி ஈஸியாக முடியக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு நல்ல வீடு அமையக்கூடிய பிராப்தம். நான் சொல்கிறது ரெண்டுக்காக ஒரு நல்ல வீடு தேடின்றீங்கன்னா இன்றைய நாள் கண்டிப்பாக அமையும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. தைரியமாக இருங்க. சந்திரசேகர சுவாமிகள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம்.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் சூரியன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து குரு பார்வையில் முழு சுபராக இருக்க போறார். அமோகமான நாள். இந்த மாதிரி நாட்களில் தைரியமும் சரி தன்னம்பிக்கையும் சரி ரொம்ப அதிகமாக இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியும். குழந்தைகளுடைய வெற்றியை பார்த்து நீங்கள் அப்படியே பயங்கரமாக சந்தோஷம் அடைகிறது, பூரிப்பு அடைகிறது, இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக அப்பா மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் இந்த நாள் வர சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு வேலையில் ஒரு தனி திறமை அப்படியே எப்படி சொல்லலாம், எல்லாரையுமே நீங்கள் ஆக்கர்ஷிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நிறைய ஏற்றங்கள் இருக்கும், சந்தோஷமான விஷயங்கள் தானாக தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானம் நல்லா வலுவாக இருக்கிறது. கவர்மெண்ட் மூலியமாக ஒரு அப்ரூவல் வரணும்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இபி டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் வரணும், இல்லை ஏதாவது ஒரு பைப்பிங்கில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்லை வாட்டர் கனெக்ஷன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சமாச்சாரம் வீடு சம்மந்தப்பட்ட, இல்லை ஹாஸ்பிட்டாலிட்டி சம்மந்தப்பட்ட, இல்லை மேனுஃபேக்சரிங் யூனிட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கணும்னா அது கண்டிப்பாக நடக்கும். எந்த விஷயத்துக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் தாராளமாக நடக்கும். எந்த காரியமே தள்ளி போகாது, உடனடியாக நடக்கும். எல்லாத்துலேயுமே திறமையாக நின்று ஜெயிக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம். புதுசாக எடுக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், செயல்படக்கூடிய விஷயங்களாகட்டும், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எதுலேயுமே பயம் கிடையாது. இதை முடிக்கணும்னா முடிச்சிடலாம். அந்தளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய, பிளான் போட்டால் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வாடாமல்லி நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் கான்ஃபிடன்ஸ் ஹெவியாக இருக்கும். என்னால் இந்த காரியத்தை முடிக்க முடியுங்கிற ஒரு தைரியம் பலமாக இருக்கும். அதுவும் சந்திரன் 2 நட்சத்திரம், சூரியனுக்கு குரு பார்வை அபாரம். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் எல்லாருக்கூடிய நட்பு, மெயினாக மாமனார் மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனோதிடம் சங்கல்பம் நல்லா இருக்கும். எல்லா காரியத்திலையும் ஒரு கிளாரிட்டி இருக்கும். எல்லா காரியத்திலையும் இதை நம்மளால் செய்ய முடியுங்கிற ஒரு தகுதி நமக்கு இருக்கும். யாரை பார்த்தையும் பயப்பட மாட்டீங்க, ஒரு செகண்ட் அப்படியே பின்வாங்க மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேங்கிற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் கூட இருக்கிற எல்லாருக்குமே அந்த வைஃபை மாதிரி பாஸ் பண்ணுவீங்க. தட்ஸ் அ பாசிட்டிவ்னஸ் ஆஃப் ரிச்சிகம் டுடே. அமோகமான நாளாக இருக்க போகிறது. நீங்கள் எல்லா காரியத்திலையும் ஜெயிக்க போகிறீங்க. கிளாரிட்டி இருக்க போகிறது. குடுக்கல் வாங்கலாம் சும்மா டக்குன்னு முடிச்சிருவீங்க. நிறைய சப்போர்ட் கிடைக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உலகளந்த பெருமாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடமாக ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு ஸ்லாகியம் ஏற்படப்படுறது. கிளாரிட்டி இருக்கும். சில பேருக்கு இந்த விஷயம் எடுக்கலாமா வேணாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இன்றைய நாள் எல்லா விஷயத்தையும் எடுத்து ஈஸியாக முடிக்கலாம் அப்படிங்கிற தைரியம் வந்துடும். ரெண்டாவது நீங்கள் பேசுகிறதெல்லாம் உண்மை மட்டும்தான் பேசுவீங்க. நீங்கள் பொய்யே பேச மாட்டீங்க இந்த மாதிரி நாட்கள். அதனாலே கொஞ்சம் எதிரிகளும் உருவாவாங்க. இந்த மாதிரி நாட்கள் என்னென்னா எதிர்க்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இருக்காது. பதட்டமாக இல்லாமல் ஒரு விஷயத்தை முடிக்கிறது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி யாரெல்லாம் இந்த காப்பர் சம்மந்தப்பட்ட, தங்கம் சார்ந்த, பாத்திரங்கள் சார்ந்த, இரும்பு சார்ந்த எந்த ஒரு வியாபாரத்தில் இருந்தாலும் இந்த நாள் நல்லா இருக்கப்படுது. மெயினாக டாக்டர்ஸ்க்கு, அதுவும் டென்டிஸ்ட்டுக்கு அமோகமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பொன்னிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் ஸ்டார் யாருன்னா நீங்கள் தான் ஸ்டார். குரு பார்வையில் உட்காந்துருக்கீங்க. அமோகமாக இருக்குது. பல விஷயங்கள் சாதகமாக நடக்கும். தெய்வ அனுகிரகம் வேற பலமாக இருக்குது. நம்மளே வேணான்னு சொன்னாலும் தானாக நடக்குது சாருங்கிற மாதிரி எல்லா விஷயம் உங்களுக்கு அப்படி தான் நடக்கும். எதுலேயுமே தடை இருக்காது, எதுலேயுமே கன்ஃபியூஷன் இருக்காது. எடுத்தமாக அந்த விஷயம் முடிஞ்சுதான் கிளாரிட்டியாக இருக்கக்கூடிய நாள். இந்த மாதிரி நாட்களில் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்க போகிறது. எடுத்த காரியங்களில் வெற்றியை கொடுக்க போகிறது. எதுலேயுமே திறன்பட சமாளித்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாக போகிறது. நிறையா பேருக்கு இந்த நாள் அரசாங்கத்தின் மூலியமாக நடக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று நடக்கப்படுறது. அப்பாவுடைய ஆதரவு இருக்கக்கூடிய அமோகமான நாள். மூத்த பையன் இருந்தான்னு வைங்க, அவன் செய்யாத சேட்டெல்லாம் இல்லை, அந்தளவுக்கு சேட்டை பண்ணால் நான் இப்போ நல்லா இருக்கான் சார், நல்லா பார்த்துக்கிறான் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இருக்கப்படுது. ஆவுடைய அப்பன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் சாம்பல் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த நாள் நல்லா இருக்குன்னா, மெயினாக யாரெல்லாம் வெளியூரில் இருக்கீங்களோ, அயல் நாட்டில் இருக்கீங்களோ, அவளுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். பொதுவாக இந்த நாள் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ரிசல்ட் வரும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு வேலையாக இருந்தால் கொஞ்சம் தள்ளி போய் நடக்கும். அப்பாவுடைய ஹெல்த் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படியே முடிய போகிறது. நிறைய ஏற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில பேருக்கு அரசாங்கம் மாறும். சில இடங்களில் உங்களுடைய ஆஃபீஸ் இருக்கக்கூடிய பாஸ் மாறுவார், இல்லை நீங்கள் ஆஃபீஸையே மாற்றிடுவீங்க. நீங்களே பாஸை மாற்றினாலும் ஆச்சரியப்படுறதில்ல. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய அற்புதமான நாளாக நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்
மிக முக்கியமாக சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் வரும். நிறைய லாபம் கொடுக்கும். லாபஸ்தானத்தில் சந்திரன், அது சூரியன் நட்சத்திரத்தில் குரு பார்வையில் உட்கார்ந்து இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம். ஏன்னா சனி பார்வை சூரியனுக்கு இல்லைங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம். 2 நாள் பெரிய ஏற்றம் இருக்குது. எதிர்பாராத ப்ரமோஷன், எதிர்பாராத தனலாபங்கள், அப்பா மூலியமாக வரக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய டாக்குமெண்டேஷன் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அருமையான நாள். இந்த நாள்லாம் வந்து தவற விடப்படாது. நிறைய பேருக்கு பதவிகள் தானாக தேடி வரும். அதாவது மெயினாக ஒரு கட்சி, ஒரு கொள்கை, ஒரு கிளப்பு, ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, ஒரு சொசைட்டி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பெரிய ஒரு ஆதரவு இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், மிக முக்கியமான வழிபாடுகளில் அஹோபில நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். இந்த நாள் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு கேட்டால், நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி மகரத்துக்கு, கடகத்துக்கு, மீனத்துக்கு கிளாஸாக இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.